தேர்தல் இறுதிக்கட்ட பணி நடந்து கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய 4000 வாக்காளர்களில் 2600 வாக்காளர்கள் பூத்து எனப்படுகின்ற 100% தேசிய முன்னணிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக இருக்கின்றார்கள். ஏறக்குறைய இன்னொரு 300 பேருக்கு மேல் மதில் மேல் பூனை போல் இருக்கின்றார்கள். அவர்களை தேசிய முன்னணி பக்கம் திருப்புகின்ற இறுதிக்கட்ட பணியில் மாயிகாவும் தேசிய முன்னணி எதிர கட்சிகளும் களமிறங்கி இருக்கின்றன. அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற பெருவாரியான மக்கள் தேசிய முன்னணியோடு நீண்ட காலம் பயணிக்கின்றவர்கள். அதனால் பல்வேறு விதமான மாற்று சிந்தனைகளை வெளியாட்கள் இங்கே புகுத்த நினைத்தாலும் இங்கே இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து மாயிகாவோடு பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இவர்களுக்கும் நமக்குமான உறவு ஏதோ நேற்று இந்த தேர்தலை மையமிட்டு வந்ததாக இல்லாமல் ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு மேலாக அவர்கள் இங்கே இருக்கின்ற இந்தியர்கள் தேசிய முன்னணி மாயிகாவோடு பயணிக்கின்றார்கள். ஏறக்குறைய இதில் 1900 பேர் மாயிகாவில் உறுப்பினர்களாகவும் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பெருவாரியான இந்தியர்கள் தேசிய முன்னணிக்கு வாக்களித்து தேசிய முன்னணி வேட்பாளர் உஸ்தாஸ் உஸ்ரி அவர்களை சிறந்த முறையில் வெற்றி பெற செய்வார்கள். தேர்தலுடைய விகிதாச்சாரம் என்பது, அதாவது வாக்குகளின் விகிதாச்சாரம் என்பது எந்த அளவுக்கு பெரும்பான்மை பெறுகின்றார் என்பது வருகின்ற 26ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக வருகின்ற வாக்காளர்களை பொறுத்தது. இருந்த பொழுதிலும் வேட்பாளருடைய வெற்றி நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக கருதப்படுகின்றது.